வணக்கம். நான் ஜனார்த்தனன். நம்ம எல்லாருக்குமே இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்ன்றது நமக்கு கிடைக்குமா? எதுக்காக நாங்க எங்களுக்குள்ள கேள்விகள்ன்றத கேட்டுக்கொள்ளணும்? ஏன் கேட்கிறோம்? அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அது சம்மந்தமா தான் இந்த காணொளியில நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த காணொளிக்கும் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருந்த ஆன்சர்ஸ் ஃப்ரம் வித்தின் என்ற அந்த காணொளிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. அதோட 2வது பாகம்னு கூட இத சொல்லலாம். அத பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. மேல இன்ஃபோ கார்ட்லயும் நான் அதோட லிங்க் குடுத்துறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்க்க குடுத்துடுறேன். இப்போ அந்த கேள்விகள், ஏன் நாங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சோம்? இந்த உலகத்துல மனிதன் தான் ஒவ்வொரு ஜீவராசிகள்ல இருந்து ரொம்ப வேறுபட்டிருக்கிறான். ஏன்னா எந்த ஜீவராசிகளும், அதாவது பறவை இனங்களோ சரி, விலங்கோ சரி, மனுஷங்கிறது ஒரு விலங்கு தான், அது வேற விஷயம். இந்த பறவைகளும் விலங்குகளும் எப்பவுமே கடந்த காலத்த பத்தி யோசிக்கிறது கிடையாது. அது எப்பவுமே ஃபியூச்சர பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காது. ஒவ்வொரு சீசனுக்காக ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் செஞ்சு வைக்கிறதுங்கிறது, அது அதுகளுக்கான இயல்புங்கிறது வேற. ஆனா எப்பவுமே அது ஃபியூச்சர பத்தியே அது நோக்கி நகர்ந்து கொண்டு போகாது. எப்பவுமே பிரசன்ட் மூமெண்ட்ல, இந்த நொடியில மட்டும் தான் அது வாழ்ற மாரி அது இருந்துட்டு இருக்கும். ஆனா மனுஷன் மட்டும் தான் இறந்த காலத்தையும் ஒண்ணும் இல்ல எதிர்காலத்தை நோக்கியே அவனோட மனசு எப்பவுமே போயிட்டே இருந்துட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது, இது ஏன் அவன் அப்படி யோசிக்கிறான், நாமெல்லாம் அப்படி யோசிக்கிறோம்னு கேட்டா, நாங்க இந்த சந்ததியினருக்காகவும் சரி, இனிமே வரப்போற அடுத்த சந்ததியினருக்காகவும் சேர்த்து வாழ வேண்டியதா இருக்கு. சர்வைவ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனாலேயே எங்களுக்கு நிறைய கேள்விகள் இந்த வாழ்க்கை சார்ந்து, எங்களோட நோக்கம் என்ன? இந்த வாழ்க்கையோட மீனிங் என்ன? அப்படின்றது எல்லாமே நாங்க தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேட ஆரம்பிச்சதோட ஒரு விளைவா தான் நாங்க இப்ப இந்த வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி, இப்ப இருக்கிற இந்த வசதி வாய்ப்பு, எல்லாமே நாங்க ஒரு கேள்வி கேட்டதோட விளைவால ஒரு ஒரு ஷேப் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு காலமான ஆகியும், இத்தனை கோடி வருஷங்கள் ஆகியும் இன்னுமே சில கேள்விகளுக்கான பதில்ன்றது நமக்கு கிடைக்காம இருக்குது. இந்த கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல இந்த வாழ்க்கையில வேறுபடும். நான் மேத்ஸ பத்தியோ, பிசிக்ஸ பத்தியோ, என்னது நம்ம சப்ஜெக்ட்ஸ் பத்தின கேள்விகள சொல்லல. இது வாழ்க்கை சார்ந்த கேள்விகள். எங்களோட எங்களோட அன்றாடத்துல எங்களுக்குள்ள இந்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ், நம்மளோட இருத்தலியல், நம்மளோட மனம் சம்பந்தப்பட்டது, எல்லாத்தையும் சேர்த்து அடங்கும். இது ஒரு மெட்டாபிசிக்கலா எடுத்துக்கொள்ளலாம். அதையும் தாண்டி நாங்க நாங்க லாஜிக்கலா வைக்கிற மத்த உலகம் சார்ந்த கொஸ்டின்ஸும் அதுல அடங்கும். இப்போ இந்த கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கு வேறுபட்டதுக்குன்னா, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள்ல அது வெளிப்படும். அ ஆனா இப்ப என்ன பொறுத்தவரைக்கும், எனக்கான கேள்விகள்ன்றது வேறுபடுது. அத நான் அந்த கேள்விகளுக்கான பதில நான் எப்படி அடையிறேன்? அது அ இது நான் படிச்ச ஒரு புத்தகங்கள சார்ந்தோ, இல்லாட்டி அறிவார்த்த விஷயங்கள சார்ந்தோ, இல்ல ரொம்ப லாஜிக்கா எதுவுமே போகாம, என்னோட சொந்த அனுபவத்துல இருந்து என்னோட உணர்வு ரீதியாகவே இந்த காணொளியில நான் அத பகிர்ந்துக்கலாம்னு நான் விரும்புறேன். இப்போ என்னோட கேள்விகளுக்கான எங்கேயாவது நான் தேடி போகும்போது, அது நானா புதுசா ஏதோ புத்தகத்திலயோ, இல்ல எதையாவது நான் ரெஃபர் பண்ணணுன்ற அவசியமே இல்லாத அளவுக்கு, நான் ஏதோ ஒண்ண கவனிக்கும்போது, இல்ல நான் ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகும்போது, அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்குன்னு அத ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு இடத்துல இருந்தெல்லாம் எனக்கான அந்த பதிலுங்கிறது அங்க கிடைச்சிரும். இப்ப அது சம்மந்தமா தான் நான் இதுல பகிரலாம்ன்னு இருக்கிறேன். இதுல அதோட முக்கியமா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் மாறுபடும். நோக்கங்கள் மாறுபடும் அவங்கவங்க வாழ்க்கையில. அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு முழு நேர எழுத்தாளனா இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஆனாலும் இது எல்லா நேரமும் என்னால அதுக்கேத்த மாரி இருக்க முடியாதனால, நான் வேலையும் செஞ்சுக்கிட்டு எழுதணும், வாசிக்கணும். இப்படித்தான் என்னோட அந்த ரூட்டின் போகும். அப்ப அப்படி இருக்கும்போது நான் என்னோட எழுத்து பிராக்டிஸுக்காக நான் தொடர்ந்து ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். அப்ப அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஜர்னல்ங்கிறத நான் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு இந்த மாரி ஒரு 10 ஜர்னல்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு தான் இது. 2000
எப்பவோ எழுத ஆரம்பிச்சதுக்கு என்ன, நான் 2017ல இருந்து நான் என்னோட ஜர்னல வந்து நான் மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சதுல, இது வந்து 2023லேருந்து நான் எழுதிட்டு இருக்கேன். இதுல நான் அப்படி என்ன எழுதுறேன்னா, எனக்கு தோன்ற அந்த ரேண்டமான தாட்ஸ் அ அது என்னவாவதும் இருக்கலாம். நான் பார்த்து இன்ஸ்பயர் பண்ற விஷயங்கள், எனக்குள்ள புதுசா தோன்ற ஒவ்வொரு விதமான சிந்தனைகள், கவிதைகளா இருக்கட்டும், நான் பழகுற மனுஷங்கள பத்தியா இருக்கட்டும், எதுவுமே ஒரு சீக்ரெட்ன்னு எதுவுமே வச்சுக்கொள்ளாம, எல்லாத்தையுமே நான் ஏதோ ஒரு நோட் புக்ல வந்து நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சுருவேன். அப்படி பதிவு பண்ணும்போது, அது என்னோட நான் எழுதப் போற ஒரு கதைக்கோ, இல்ல ஒரு கவிதைக்கோ, ஏதோ ஒரு விதத்துல வந்து அது உதவியா இருக்கும். அப்படி எழுத ஆரம்பிச்சோன, நான் வந்து இதுவரைக்கும் யோசிக்காத ஒரு விஷயம், இதுவரைக்கும் நான் யோசிச்சு பார்க்காத எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாவும் இருக்கட்டும், நான் கேள்வி எழுப்பாத சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே வந்து நான் எழுதுறது மூலமாகவே எனக்குள்ள அது வந்து தெரிய ஆரம்பிச்சது என்னோட எழுத்துல. ரமண மகரிஷி சொல்லுவாரு, "உன்னோட ஆத்மா தான் குருன்றது." இது நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன்னு நெனைக்காதீங்க. ஏன்னா வந்து இதுவரைக்கும் இந்த சேனல்ல வந்து சைக்காலஜி, சயன்ஸ் இது சம்மந்தப்பட்டு தான் நான் அதிகமா பேசியிருக்கிறேன். ஆனா வந்து நான் அப்படி கிடையாது. நான் வந்து எல்லாத்துலருந்து எனக்கு என்ன தேவையோ, அத நான் எல்லாத்துலருந்தும் படிச்சோ, தெரிஞ்சோ, அதுலருந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துப்பேன். அதுலருந்து ஒரு ஃபில்டர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த ரமண மகர்ஷி சொன்னது. ஏன்னா அவர் சொல்றாரு, அந்த எங்களோட அந்த சச்சிதானந்தம்னு அவர் சொல்றாரு. ஆனா அது ஆத்மானா தான் அத மென்ஷன் பண்றாரு. அந்த ஆத்மா தான் எங்களுக்கான குருன்னு சொல்லி. அதனால எங்களோட மனசு, எங்களோட அந்த எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புத்தின்றது எங்களுக்கே அது ஒரு வெளிச்சம் மாதிரி. அதுவே எங்களுக்கு வந்து எல்லா பதிலையும், எல்லாத்தையுமே வந்து காட்டிக் குடுத்துரும்னு அவர் சொல்றாரு. ஆனா அது அவர் அன்னைக்கு அப்ப சொல்லும்போது எனக்கு இன்ஸ்பயர் ஆனத விட, நான் எழுதும்போது தான் அது எனக்கு வந்து ஒரு வெளிச்சமாச்சுன்னு கூட அத சொல்லலாம். அப்படி எழுதும்போது நான் ஒரு எனக்கான கொஸ்டின் என்னன்னா, எதுக்காக இந்த கேள்விகள் எனக்குள்ள அந்த ஒவ்வொரு விதமான கேள்விகள் வந்து இந்த வாழ்க்கை சம்பந்தமா வர, வர, வர ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ எனக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸ் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள்ங்கிறது என்னோட இருத்தியல பத்தின கேள்வி வரும்போது, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நான் வாழ்க்கைய கொண்டு போறதே ஒரு பெரிய ஒரு கொஸ்டினா எனக்கு அது இருக்க ஆரம்பிச்சுருச்சு. அப்படிதான் நான் ஒரு நாள் வந்து என்னோட வீட்ல இருந்து அது சம்மந்தமா தான் இதுல எழுதியிருந்தேன். அத நான் வாசிச்சு காட்டுனா வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நான் என்னத்த எழுதியிருக்குன்றத அப்படியே நான் சொல்லிட்டா நல்லதுன்னு நான் பார்ப்பேன். என்னோட ஜன்னல திறந்தா எப்பவுமே வந்து பக்கத்து வீட்டு கூரையில மயில்கள் வந்து இருக்கும் காலையிலேயே. புறாக்கள் வந்து இருக்கும். மைனாக்கள் வந்து இருக்கும். சில நேரம் குரங்குகளும் வந்து இருக்கும். அதது ஒவ்வொரு டைமுக்கு மாறி, மாறி அது வந்துட்டுருக்கும். அந்த ஜன்னல திறந்து பார்க்கணுமா இருந்தா, ரொம்ப சப்தம் இல்லாம அத திறந்து பார்க்கணும். சத்தம் போட்டா அது அப்படியே எல்லாமே ஒரு ரகசிய கூட்டம் நடத்திட்டு அப்படியே போன மாதிரி, அது சடசடன்னு அப்படியே பறந்து போயிரும். அதனால அத பார்த்து ரசிக்கணுமா இருந்தா, சத்தம் இல்லாம திறந்து அத பார்த்து ரசிச்சுட்டு இருக்க முடியும். அந்த காலை நேரத்தில கொஞ்சம் கொஞ்சம் அந்த 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 காட்சிய தாண்டி கொஞ்சம் மேல நிமிர்ந்து பார்த்தா வந்து, பெரிய அந்த வானவெளி வெளியில ஒரு ஒரு 3 கம்பி போற அதாவது மின் கம்பி அப்படியே போற மாரி இருக்கும். அந்த மின்கம்பி போற விதமே வந்து ஒரு இந்த வானத்துல முடிவற்று வேயப்பட்ட ஒரு வேலிய போல அது இருக்கிற மாரியான ஒரு இல்யூஷன வந்து அத கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த கம்பியில வந்து எப்பவுமே வந்து ஏதாவது நான் பார்க்குற நேரங்கள்ல ஏதோ ஒரு நேரத்துல அது மழை காலமா இருக்கலாம், வெயில் காலமா இருக்கலாம். எந்த காலமா இருந்தாலும் ஏதோ ஒரு பறவை வந்து அதுல வந்து சில நேரம் புறாக்களோ, ஏதோ ஒரு குருவி வகைகளோ, பெயர் தெரியாத பறவைகள் கூட அதுல வந்து வந்து அமரும். அப்படி நான் ஒரு நாள் அத பார்த்துட்டு இருக்கும்போது, அது அது ரொம்ப ஒரு அலாதியா இருந்துச்சு. எப்பவுமே வந்து அந்த ரொம்ப உயரமான இடத்துல இருந்து இந்த பூமிய பார்க்கிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா அது இருக்கும். ஏன்னா, அந்த பறவைகள் போயிட்டு அந்த மின்கம்பியில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா, அது ரொம்ப ஒரு பொறாமையா இருக்கும். அந்த பறவைக்கு அந்த உணர்வு வந்து அது எப்படி இருக்கும்? ஏன்னா, இந்த இந்த ஜன்னல்ல இருந்து நாங்க ஒரு காட்சி பார்க்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா, நான் டிவியில அத டிவின்னு ஒண்ணு எங்க வீட்ல வாங்குறதுக்கு முதல்ல இருந்து நான் அப்படியே இப்ப பார்த்து வளர்ந்துட்டு வந்திருந்தனால, எனக்கு அந்த டிவிங்கிறதே எனக்கு என்னோட ஜன்னல் தான்ற மாரி ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சு. அந்த ஜன்னல்ல நாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான காட்சிகள் வந்து விரியும். ஒவ்வொரு விதமான கதாபாத்திரங்கள் உள்ளுக்குள்ள வரும். ஒரு அ இலைகள் உதிர்றத பார்க்கலாம். மரங்கள் அசைறத பார்க்கலாம்.
பறவைகள் பறக்கிறத பார்க்கலாம். வண்டுகள் வந்து போகும். ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு பறவை. அந்த பறவைகள பார்க்கும்போது எனக்கு என்னன்னா தோணுச்சுன்னா, இந்த மனுஷங்கள போல அதோட அன்றாடங்கள் கிடையாது. அது எத்தன விதத்துல அது வேறுபட்டிருக்குது. அதுக்கு வந்து சொந்த வீடு வாங்கணுன்ற அவசியம் இல்ல. பணத்த சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் இல்ல. இத பத்தின எந்த யோசனையுமே அதுக்கு கிடையாது. அவை தமக்கென எந்த சொந்தமான ஒரு இடத்தையோ, தற்காலிகமானதுன்றதோ, எத பத்தியுமே அது எண்ண தேவையில்ல. மூப்பு, பிணி இது சம்மந்தமா எதுவுமே அத பத்தின கவலைகளே அதுக்கு கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும் இந்த காலத்துக்கு காலம் வந்து ஒவ்வொரு நேரத்துக்கும் பறந்தபடியே இருக்கிறான். இதெல்லாம் உள்ளுக்குள்ள ரொம்ப இரைச்சலா இருக்காதா? இந்த மாரி இரைச்சல கொண்ட அந்த மனச வந்து சகிச்சுக்கிட்டு எதுக்காக வாழணும்? எ இப்படியான என்னோட சுயத்தையே அந்த அந்த பறவைகள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எனக்குள்ள அந்த கேள்விங்கிறது இருத்தியல என்னோட இருத்தல பத்தின கேள்விய வந்து கேட்க ஆரம்பிச்சது. ஆனா அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போதே, எனக்கு அடுத்ததா எனக்கு தோணுன விஷயம் என்னன்னு கேட்டா, சில விஷயங்களுக்கு நாங்க 1000 பதிலுங்கிறது வச்சிருக்கலாம். ஆனா எந்த கேள்விகளுக்கும் அந்த 1000 பதில்களுமே வந்து சில நேரம் அந்த திருப்தி அளிக்காம இருக்கும். எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள்ட்டருந்து ஒவ்வொருத்தர்ட்டருந்து நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு திருப்தி அளிக்க போறதில்ல. அப்படி திருப்தி அளிக்காத போது எனக்கு அந்த நேரம் எனக்கு திடீர்னு தோணுன விஷயம்னா, சில கேள்விகள் வந்து தா தாமாகவே கேட்டுக்கொள்வது, பதில் என்பதற்கான தேவையற்று அமைதியை அந்த பறவைகள் போல் அடைவதற்காகத்தான். அப்படின்னு எனக்கு அந்த பறவைய பார்த்தோனே தோணுச்சு. ஏன்னா, அது ஒரு மழைக்காலம். அந்த மழைக்காலத்துல வந்து அந்த ஏதோ ஒரு பெயர் தெரியாத பறவை வந்து அந்த சிறகுகள விரிச்சு, அந்த தண்ணி எல்லாத்தையும் சிலுப்பி அத அடிச்சுட்டு அப்படியே பறந்து போகும்போது, அந்த நொடியில தான் எனக்கு அது தோணுச்சு. அததான் நான் இதுல வந்து நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா, எனக்கே அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, எத்தனையோ அந்த பறவைகள் அங்க வந்து இருந்துட்டு போகுது. ஆனா, அன்னைக்கு அந்த பறவைகள அந்த மின்கம்பியில வந்து உட்கார்ந்துட்டு போனது வந்து ஒரு பெரிய ஒரு குரு வந்து ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்றது மாரி தான் இருக்கு. ஏன்னா, எத்தனையோ பறவைகளுக்கான அந்த ஒரு உயரமான ஒரு 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 இளைப்பாறல் ஸ்தலம் மாரி அது இருந்துச்சு. எனக்கு இங்கிருந்து என்னோட ஜன்னல நான் பார்த்துட்டு இருக்கும்போது. அப்ப அந்த பறவை வந்து அந்த பறந்து போன கணத்திலேயே எனக்கு இது அப்படியே தெளிவாச்சுது. இது நான் ரொம்ப சின்னதா எழுதியிருக்கேன். சில கேள்விகளில் தாமாகவே கேட்டுக்கொள்வது, பதில் என்பதற்கான தேவையற்று அமைதியை அந்த பறவைகள் போல அடைவதற்காகத்தான்னு. ஆனா இதுல நான் உணர்ந்தது என்னன்னா, சில கேள்விகள் வந்து எனக்குள்ள அது தோன்றும். அதுக்கு பிறகு அந்த தோன்ற ஆரம்பிச்சதுலருந்து, அந்த பதில்ன்றது நமக்கு வந்து ஒரு லாஜிக்கலாகவோ, இல்லாட்டி ஒரு வார்த்தைக்காகவோ வந்து வடிவம் பெறணுங்கிறது ஒரு அவசியமே இல்ல. அந்த கேள்வியோடையே அந்த பதில்ன்றதும் அப்படியே அங்க வந்து மறைஞ்சு போயிருது. அத வந்து திரும்ப அந்த பதிலா நான் வந்து ஒரு ஒரு லாஜிக்கலா திரும்ப வந்து நான் விவாதிக்கவோ, ஆராயவோ எந்த விதமான அவசியமே அற்று, அந்த கேள்வியோட அந்த பதிலும் சேர்ந்து அப்படியே மறைஞ்சு போற மாரி. இது இன்னும் தெளிவா சொல்லப்போனா, நாங்க கேள்வி கேட்டுக்கொள்றதுன்றதே அந்த பதில் என்பதற்கான தேவையற்று போய், அந்த அவசியமற்று போய், ஒரு தெளிவடைறதுக்காகத்தான். இத தெளிவு ஏன் சொல்றேன்னா, எங்களோட பதிலுக்கான ஒரு அளவுகோலை நாங்க வச்சிருக்கோம். அந்த பதில்கள் எப்பவுமே ஒரு தர்க்க ரீதியாக விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக, ஒரு அறிவார்த்தமான விஷயமாக சேர்த்து வைக்கணும்னு நாங்க விரும்புறோம். அப்படி சேர்த்து வைக்கிறதுனால தான் நாங்க அந்த இடத்துல தோத்தும் போறோம் சில நேரம். சில நேரம் எங்களுக்குள்ள அந்த இரைச்சல் தன்மையை அது கொண்டு வந்துருது. நாங்க பதில்னு ஒரு வட்டத்தை நாங்க போட்டு வச்சிருக்கிறோம். அந்த பதில்கள் எப்பவுமே வந்து இந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்கணும். அந்த வட்டம் எப்படின்னா, எங்களோட மெச்சூரிட்டி லெவல், நாங்க லாஜிக்ஸா பார்க்குற விஷயங்கள், நாங்க அறிவுபூர்வமா பார்க்குற விஷயங்கள், இந்த விஷயங்களுக்குள்ள இந்த வட்டத்துக்குள்ள அந்த பதிலுங்கிறது பொருந்துச்சுன்னா, நாங்க திருப்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தெளிவுங்கிறது, எங்களோட மெச்சூரிட்டி லெவலையோ, எங்களோட லாஜிக்ஸுக்கோ, இது ரெண்டுக்குமே அப்பாற்பட்டு கூட அது இருக்கலாம். அப்படி கூட எங்களோட தெளிவுங்கிறது அங்க பிறக்கலாம்.